நல்லா இருந்த ஒரு மனுஷன் கோவாக்கு போயிட்டு ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சும்மா ஆஸ் யூஷுவல் வாக்கிங் போனவருக்கு இந்த ஒரு கோரமான சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கலைங்க. அதாவது ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாருன்ட்டு உங்களுக்கு தெரியும் பாக்யராஜ் சார் பற்றி தாங்க. ஸோ வெல்கம் டு மை மேனுவல் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஷார்ட்டாக அவருடைய பயோகிராஃபி பார்க்கலாமா வாங்க. 1953 வேலங்கோயிலுன்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் தாங்க பாக்யராஜ். ஸோ பிறந்து படிப்படியாக அப்படியே வளர்ந்து 1978 பார்த்தீங்கன்னா மொதப்படியாக வந்துட்டு சினிமாவில் கால் எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 படங்கள் மேலே நடிச்சிருக்காருங்க. 25 படங்களுக்கு வந்துட்டு நேஷ்னல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க, அதாவது பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி. ஸோ இதில் எனக்கு பிடிச்சதான சில படங்கள் நான் சொல்கிறேன். சுந்தரகண்டம், ராசகுட்டி, முந்தானை முடிச்சு, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்களை கொடுத்து அப்போ இருந்த யங்கஸ்ட் ஜென்ரேஷனை ரொம்ப எங்கேஜ்டாக வச்சுட்டு இருந்தாருங்க. வி ரியலி மிஸ்